B40 மற்றும் M40 குடும்பங்களுக்காக தொடங்கப்பட்டதே PPSMI எனப்படும் மலேசிய இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டமாகும். பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ரா இந்த PPSMI நிதியை வழங்குகிறது. கடந்த டிசம்பரில் விண்ணப்பங்கள் திறக்கப்பட்ட நிலையில் மொத்தமாக 1332 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றன. அவற்றின் மதிப்பு 564 மில்லியன் ரிங்கெட் ஆகும் என மித்ரா தலைவர் P. பிரபாகரன் தெரிவித்தார். ஆழமான பரிசீலனைக்கு பிறகு தொடக்க கட்டமாக 45 அமைப்புகளின் விண்ணப்பங்கள் மித்ரா பணிக்குழு நிலையில் அங்கீகரிக்கப்பட்டு பிரதமர் அலுவலகத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. அதே சமயம் 1073 விண்ணப்பங்கள் பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டதாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். ரிஜெக்ட் பண்ண காரணம் நிறைய, 1-2 இல்லை, நிறைய. மெயின் காரணம் அவங்க ப்ரொபோசல் tidak lengkap. அதாவது சர்டிஃபிகேஷன் இருக்காது, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸும் 0, கெப்பாசிட்டி இருக்காது, ப்ரொப்போசல் ChatGPT பாய்ச்சது, இந்த மாதிரி நிறையா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சில பேர் இன்டர்வியூ லெவலுக்கு வரைக்கும் அவங்க ப்ரொப்போசல் வேறு மாதிரி இருக்கும், அவங்க பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி சில நபர்கள் நிறைய ஏஜென்சியில் அப்ளை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட எங்களுக்கு தகவல் வந்தது. பட் நாங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப தரவாக செக் பண்ணோம். ஏன்னா இந்த இஷ்யூ வருஷம் வருது. நம்மளும் போன வருஷம் எல்லா மாநிலத்துக்கும் போய் எப்படி அதை மக்களுக்கு மித்ரா மூலியமாக நன்மைகள் அடையிறதுக்கு பேச்சுவார்த்தை நிறைய நடத்தணும். 9 மாநிலத்தில் நடத்தணும். ஆனால் எங்களுக்கு கிடைச்ச ப்ரொப்போசல் எல்லாம் அந்த ஸ்கோப்க்கு பாய்க்க முடியாத ஒரு ப்ரொப்போசலாக இருக்குது. ஸோ அதனால் 1073 காட் ரிஜெக்டட். பேலன்ஸ் இருக்கிற 300, ஆல்மோஸ்ட் 300, அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணி இப்போ ஃபாசா சத்து மித்ராவோட கமிட்டி மூலியமாக ஜவத்தன் கோசா டெக்னிக்கல் dan pemandu மூலியமாக ஆல்மோஸ்ட் 40 மில்லியன் லூலூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லூலூஸ் பண்ண அனைத்து லிஸ்ட்டும் பிரதமர் பார்வைக்கு கொண்டு போயிருக்கோம். பிரதமர் அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் லூலூஸ் பண்ணாதான் இந்த ப்ராஜெக்ட்க்கு நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னமும் பரிசீலனையில் உள்ள விண்ணப்பங்கள் மீதான முடிவுகளை வரும் ஜூன் 30க்குள் அறிவித்து விடவும் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் தெரிவித்தார். அனைத்து நிதி உதவியும் இந்திய சமூக நலனுக்காக நியாயமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் விநியோகிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்ற மித்ராவின் கடப்பாட்டை பிரபாகரன் மறு உறுதிப்படுத்தினார்.